அம்பேத்கர் வரலாறு. நாடு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு இந்திய அரசியல் சட்டங்கள் மிகவும் முக்கியம் என உணர வைத்த முதல் தலைவர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஆவார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய பல தலைவர்களில் அம்பேத்கர் மிகவும் முக்கிய தலைவர். தீண்டாமை என்ற கொடிய நோயை ஒழித்து அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் என்று நினைத்த அம்பேத்கர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை காண்போம். பி.ஆர். அம்பேத்கர் என்று அழைக்கப்படும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஏப்ரல் 14, 1891 அன்று இந்தியாவில் மோவில் பிறந்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 14 அன்று அம்பேத்கர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அவரது ஆரம்ப ஆண்டுகள் கல்வி, அரசியல், வாழ்க்கை, உணா ஒப்பந்தம், புத்தகங்கள் போன்ற அம்சங்களை கொண்டுள்ளார். பி.ஆர். அம்பேத்கர் ஒரு முன்னணி ஆர்வலர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி ஆவார். அவர் இந்தியாவின் தலித்துக்கள் மற்றும் சமூகத்தின் பின்தங்கிய வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக தனது உயிரை கொடுத்தார். தாழ்த்தப்பட்டவர்களுக்கான தூதராக இருந்த அவர் இந்திய சமூகத்தை துண்டு துண்டாக சிதைத்து முடக்கிய சாதி பாகுபாடை ஒழிப்பதற்காக தொடர்ந்து போராடினார். டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். 1947 ஆண்டு ஆகஸ்ட் 29 அன்று அரசியலமைப்பு சபை ஒரு வரைவு குழுவை அமைத்தது. இந்த வரைவு குழு அம்பேத்கர் தலைமையில் இருந்தது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி மற்றும் சட்ட வல்லுனர். அவர் தனது வாழ்நாள் முழுவதும் நிறைய போராடியுள்ளார். அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சட்டங்களை சுட்டிக்காட்டினார் மற்றும் இந்திய அரசியலமைப்பின் ஒரே தலைமை சிற்பி ஆவார். இன்று வரை அவர்தான் நல்ல செயல்களையும் நலனுக்காகவும் நினைவு கூறப்படுகிறார். இவர் ஏப்ரல் மாதம் 14 1891 ஆண்டு இன்றைய மத்திய பிரதேசத்தில் உள்ள மாவ் என்னும் ஊரில் பிறந்தார். இவருடைய தந்தை பெயர் ராம்ஜி மாலோஜி சக்வால், தாயின் பெயர் பீமாபாய் ஆகும். இவருடைய இயற்பெயர் பீம்ராவ் ராம்ஜி ஆகும். இவர் ஒரு மராத்திய குடும்பத்தை சார்ந்தவர். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவர் சாத்தராக என்ற பள்ளியில் தனது கல்வியை தொடங்கினார். பள்ளி படிக்கும் போது தாழ்த்தப்பட்ட பிரிவினை சார்ந்தவர் என்ற சமூகத்தின் காரணத்திற்காக பள்ளியில் உள்ள மற்ற மாணவர்களோடு ஒன்றாக அமரக்கூடாது, விளையாடக்கூடாது, அனைவரும் நீர் அருந்தும் பாத்திரத்தில் நீர் குடிக்கக்கூடாது, தனி மண்பானையில் தண்ணீர் குடிக்க வேண்டும் என பல இன்னல்களை சந்தித்து தனது ஆரம்ப கல்வியினை முடித்தார். இவர் பள்ளி படிக்கும் போதே மகாதேவ் அம்பேத்கர் என்ற ஆசிரியர் இவருக்கு உதவி இருந்தார். பின் அந்த ஆசிரியரின் மீது உள்ள அன்பை வெளிப்படுத்தும் காரணமாக பெற்றோர் வைத்த பீம்ராவ் ராவ்ஜி என்ற பெயருக்கு பின்னால் அவருடைய ஆசிரியர் பெயரான அம்பேத்கர் என்பதை இணைத்து கொண்டார். அன்று முதல்தான் இவருக்கு பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்ற பெயர் கிடைத்தது. 1904 ஆண்டு தந்தையின் வேலை காரணமாக மும்பைக்கு பெயர்ந்தார். மும்பையில் தனது இளங்கலை படிப்பை முடித்தார். பின் மும்பையில் பாரோடோ மன்னரின் உதவியால் 1912 அறிவியல் பொருளாதார துறை மற்றும் அரசியல் இளங்கலை பட்டம் பெற்றார். தனது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு பாரோடோ மன்னரின் அரசியலமைப்பின் சிறிது காலம் படைத்தலைவராக இருந்தார். அந்த அரசவையிலும் பல இன்னல்களை சந்தித்தார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் படைத்தலைவர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு மும்பை திரும்பினார். பின்னர் பாரோடோ மன்னர் அம்பேத்கரை சந்தித்து அவருடைய இன்னல்களையும் அறிந்து அவருடைய கல்வியை மேம்படுத்துவதற்காக வெளிநாடு அனுப்பி படிப்பதற்கு உதவி செய்தார். பின்னர் முதுகலை படிப்பதற்காக அமெரிக்காவிற்கு சென்று அங்கு கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அரசியல், பொருளாதாரம், தத்துவம் மற்றும் சட்டம் போன்ற படிப்புகளை படித்து தனது முதுகலை படிப்பை முடித்தார். முதுகலை படிப்பை முடித்து நாடு திரும்பிய அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் உள்ள நிலைமையை மாற வேண்டும் என்று போராட்டங்களை மேற்கொண்டார். தீண்டாமை மற்றும் சாதி வன்கொடுமை போன்றவற்றை ஒழிப்பதற்காக மக்களிடையே விழிப்புணர்வை தனது பேச்சுக்கள் மூலம் வெளிப்படுத்தினார். இரட்டை வாக்குரிமை என்ற சட்டத்தினை
பெறுவதற்காக லண்டன் சென்று 2ஆம் உலக வட்ட மாட்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அந்த சட்டத்தினை பெற்றார். ஆனால் இந்த இரட்டை வாக்குரிமை சட்டத்தை காந்தியடிகள் ஏற்கவில்லை. ஆனால் இரட்டை வாக்குரிமை சட்டம் கைவிடப்பட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு தனித்தொகுதி என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்திய விடுதலை பெற்ற பிறகு இவர் சட்ட அமைச்சராக பதவியேற்றார். இந்த பதவியின் மூலம் குடிமக்களின் உரிமைகள் பாதுகாப்பிற்காக அரசியலில் பல சட்டப்பிரிவுகளை தொகுத்தார். இது மிகச் சிறந்த சமூக ஆவணமாக கருதப்படுகிறது. இந்த மதத்தினை சார்ந்தவனர் என்ற காரணத்தால்தான் துன்பங்களை மேற்கொள்கிறோம் என்று கருதிய அம்பேத்கர் அவர்கள் புது மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டு பௌத்த மதத்திற்கு மாற முடிவு செய்தனர். டாக்டர் அம்பேத்கர் சர்வதேச விருது, டாக்டர் அம்பேத்கர் தேசிய விருது, டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் நூற்றாண்டு விருது, டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளையின் தேசிய தகுதி விருது போன்ற விருதுகள் அவர் பெயரில் விருதுகள் உள்ளன. பௌத்த மதத்திற்கு மாறும் முன்னரே சர்க்கரை நோயால் 1955ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்டார். நோய் தீவிரம் அடைந்த தன் பார்வையை இழந்த பின் படுக்கையில் இருந்தார். பின் 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி உறங்கிக் கொண்டிருக்கும் போதே டெல்லியில் அவருடைய உயிரை நீத்தார். தாழ்த்தப்பட்ட மக்களின் நல்வாழ்வுக்காக போராடிய மாமனிதர் அம்பேத்கர் அவர்கள் ஆவார்.